ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷேர் ட்ரேடர் பேசுறேன். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு சைட்வேஸ் அண்டு ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டாவே போயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஸ்டாப் லாஸ் நெறைய ஹண்ட் ஆயிருக்கும். பிகினரா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நெறைய பேர் இன்னைக்கு அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த வார் நடக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் மார்க்கெட் போறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒ ஒரு ப்ராப்பரான அனாலிசிஸ் வந்து நம்ம எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட் பண்றது ரொம்பவும் நம்ம லாஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிய வந்து அதிகமா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இதோட ம நாளைக்கான ஒரு அப்டேட் வந்து பார்த்துருவோம். சின்னதா ஒரு அப்டேட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப்ல ஆயிட்டு, மார்க்கெட் அப்படியே கரெக்ட் குடுத்துட்டு போயிட்டான். அப்படியே மார்க்கெட் வந்து கீழ கரெக்ட் ஆயி கீழ போயிட்டான். நம்ம இத போட்டிருந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இன்னைக்கு அந்த சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ, அது இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிட்டு, திரும்ப அதே இடத்துல குடுத்துட்டு, நமக்கு வந்து ஒரு பெரிய பேரிஷ் மார்க்கெட் வந்து போச்சு. ஓகேங்களா? ஸோ, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணணும். அட் த சேம் டைம் அதாவது இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணணும். த சேம் டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ன்னு சொல்லி ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து பிரைஸ் வந்து 55,222 55,222 இந்த இடத்த வந்து நமக்கு மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் பண்ணனா, நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு நல்ல புல் பேக் வந்து இருக்கும். இந்த புல் பேக் வந்து மேக்ஸிமம் எங்க போகும் அப்டின்னா, இன்னையோட ப்ரீவியஸ் ஹைய வந்து பிரேக் அவுட் பண்ணலாம். அப்டி இல்லன்னா, நமக்கு நார்மலா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ரெசிஸ்டன்ட் ஏரியா என்ன ரெசிஸ்டன்ட் பிரைஸ் என்னன்னா 56,240 இந்த பிரைஸ் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகுது. ஸோ மார்க்கெட் திரும்பவும் இதிலேயே வந்து அப்படியே சைட்வேஸா போறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து இங்க வந்து சஸ்டெய்ன் ஆயிரும். அதாவது 54,460ல சஸ்டெய்ன் ஆயிரும். இந்த லெவலே வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் குடுக்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ கரெக்டிவ்ல அப்படியே வந்துட்டு, திரும்ப கரெக்டிவ் டவுன்வர்ட்ஸ்ல பிரேக் அவுட் குடுக்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட்ட திரும்ப பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த சப்போர்ட்ட நோக்கி மார்க்கெட் வரும். அதோட பிரைஸ் என்ன அப்படின்னா, 53,522 இந்த லெவல்ஸ் தான் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட ஆ ஒரு கீ லெவல்ஸா இருக்கும். ஸோ இதுல இந்த லெவல்ல திரும்பவும் நாளைக்கு வந்து பிரேக் அவுட் அடிக்கிறத பார்க்கணும். அதாவது எப்படின்னா 55,222 வந்து பிரேக் அவுட் சாலிடான பிரேக் அவுட் கிடைச்சுச்சுன்னா, நம்ம கால் ஆப்ஷன் போயிடலாம். ஆம், அடுத்து வந்து நமக்கு இது பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, நம்ம புட் ஆப்ஷன் போயிடலாம். இந்த 2 ஏரியாக்குள்ளேயே இருக்கணும். அதாவது 54,467 வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, நம்ம புட் ஆப்ஷன் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல நான் சொல்றது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சிடர் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் எடுங்க. உங்களோட ஓன் அனாலிசிஸ்ல எடுக்கும்போது தான் ட்ரேட்ல ட்ரேடிங்ல என்னென்ன நமக்கு லாஸ் ஆகுது, எது எது நமக்கு கெயின் குடுக்குது, எந்த ஸ்ட்ராட்டஜி, எந்த டைமிங் இது எல்லாமே நீங்க லேர்ன் பண்ண முடியும். ஸோ பிகினரா இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இது நியூஸ் மார்க்கெட் போற டைம். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அடுத்து நம்ம நிஃப்டி பார்ப்போம். ஸோ நிஃப்டி நமக்கு பெருசா ஒண்ணும் நமக்கு என்ன சொல்றது? இதான் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கான். பிரேக் அவுட் குடுத்துருக்கான். அட் த சேம் டைம் இந்த சப்போர்ட் லெவல வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேல போயிருக்கான். ஸோ வந்து புல் பேக் ஆயிட்டு மேல போயிருக்கான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நாளைக்கு திரும்பவும் ஒரு சின்னதா ஒரு கேப் அப் ஆகலாம். கேப் அப் ஆகுற இடம் நமக்கு இந்த இந்த சப்போர்ட் ஜோனா இருக்கும். ஒரு இன்டர்மீடியேட் சப்போர்ட். அதாவது கீ லெவல் ஆஃப் என்ன அப்டின்னா, நமக்கு 24,300 வந்து ஒரு கீ லெவலு. மார்க்கெட் சின்னதா ஒரு கேப் அப் ஆயிட்டு இதுல ரெசிஸ்டன்ட் குடுத்தான்னா, அகைன் மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கீழ வந்தான் அப்டின்னா, நமக்கு மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ட் லெவல் எங்க இருக்கு அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து 23,854 இதான் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவல். சப்போர்ட் லெவலா நான் மாத்திர்றேன். ஏன்னா, இது ப்ரீவியஸா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அந்த லைன அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கிட்டேன். ஸோ பேசிக்கா நான் எப்படி ட்ரேட் வந்து எடுப்பேன் அப்படின்னா, வீக்லி அனாலிசிஸ வந்து மார்க் பண்ணி கீ லெவல்ஸ் வச்சுப்பேன். அந்த கீ லெவல்ஸ்ல என்ன எப்படி மார்க்கெட்ட வந்து அட் த மொமெண்ட் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதோ, பேஸ்ட் ஆன் தட் நான் அத வந்து மார்க்கெட்ல வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி ஓகேவா இருந்ததுன்னா நான் ட்ரேட் எடுப்பேன். இல்லன்னா எடுக்க மாட்டேன். அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுக்கு இன்டர்மீடியேட்ல நமக்கு ஒரு 50% நான் வந்து குடுக்குறேங்க.
ஸோ இதிலேருந்து இதில் ஸோ இந்த ப்ரைஸில் வந்து ஒரு 50% மார்க் வந்து நான் பண்ணுறேன். இந்த 50% மார்க்கில் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 24,000ல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் 24,200 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,000ல வந்து கரெக்டாக மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுக்கும். இதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்து வந்து 23,885ல வந்து 854ல வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கும். சரி, இல்ல மார்க்கெட் இத சடனா கேப் அப் ஆயிடுச்சு. இந்த லெவல கிராஸ் பண்ணிட்டான். அதாவது என்ன லெவல் அப்படின்னா, ஓகே. இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஏரியான்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது 24,365ல இருந்து 24,400 வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன நமக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா, மார்க்கெட் திரும்ப புல் பேக் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மேக்ஸிமம் எது வரைக்கும் போவான்னா 24,700 வரைக்கும் மார்க்கெட் மேல போவான். ஓகேவா? மார்க்கெட் மேக்ஸிமம் போற ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கும்? 24,790 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவான். ஸோ இப்ப இதுல ஒரு 50% மார்க் குடுக்குறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து அக்ரெசிவ் மொமெண்டம் இல்ல அப்படின்னா, இந்த 50%ல மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த 50%ல மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். நம்ம அந்த 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 டைம் அடுத்த டைம் வந்து நமக்கு எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதோ, அத வந்து பேஸ்ட் ஆன் அத பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேப் அப் ஆயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது 24,500 இது ஒரு சாலிட் நம்பர். இங்க மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத பிரேக் அவுட் பண்ணுனா மேல போலாம். ஸோ இப்ப கரண்ட் மார்க்கெட் இருக்கிறது வந்து 24,250ல வந்து மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. 1. இது மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ் அதாவது 24,500 நமக்கு ஒரு சாலிடான பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, 24,800 வரைக்கும் மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் கேட்ச் அப் பண்றதுக்கு பார்க்கலாம். அடுத்து டவுன்வர்ட்ஸ்ல நமக்கு வந்து பிரேக் அவுட் குடுக்குது அப்படின்னா, 24,000 வந்து நமக்கு பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, 23,850 ஒரு 150 பாயிண்ட் அதுக்கு கீழயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 24,000ம் சாலிட் தான். 24,500ம் சாலிட் தான். ஸோ மார்க்கெட் இங்க ரிஜெக்ஷன் குடுக்குது அப்படின்னா, அகைன் மார்க்கெட் வந்து 24,200க்கு வந்து மார்க்கெட் வரும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து நமக்கு போனாலும், இங்க ரிஜெக்ஷன் ஆயிட்டு மார்க்கெட் இங்க வரும். ஸோ சப்போஸ் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, இன்னும் மார்க்கெட் கீழ போகும். ஓகேவா? இல்ல அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்டினியூஸா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து லிக்விடிட்டி வந்து பயங்கரமான ஒரு லிக்விடிட்டி ஏரியா. இந்த ஏரியா வந்து ஒரு பயங்கரமான எஸ்எம்சி கான்செப்ட்ட வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது, இது வந்து ஒரு பயங்கரமான லிக்விடிட்டி ஏரியா. ஸோ இந்த ஏரியாவ டேப் பண்றதுக்கு இங்க ஒரு விக் அடிச்சுட்டு, ஒரு லிக்விட்ஸ் எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணிட்டு, மார்க்கெட் ஒரு நல்ல கேண்டில் ஃபார்மேஷன் குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம செல் வந்து போறதுக்கு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் செல்லு பாருங்க. பை பார்க்க வேணாம். பை வந்து 24,500க்கு மேல வந்து பை பார்த்துக்கலாம். அது வரைக்குமே செல்லு பாருங்க. ஸோ பேங்க் நிஃப்டில எந்த லெவல் அப்படின்னா, நமக்கு சாலிடா இந்த இந்த கேண்டில் வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் அதாவது 55,550 லெட்ஸ் சே 55,600 55,600 வந்து நமக்கு ஒரு சாலிடான பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா, ஓகேவா? இந்த பிரைஸ வந்து பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, நம்ம இதிலிருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து புல் பேக் நம்ம புடிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் சாரி 300 பாயிண்ட்ஸ்ங்கிறேன் பாருங்க. இங்கேருந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ் புடிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாரி அது வரைக்குமே இத பிரேக் அவுட் நல்லா சாலிடா பிரேக் அவுட் குடுக்காத வரைக்குமே நம்ம செல் பார்க்கறது ரொம்ப நல்லது. சரி. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ட்ரேடிங்க பத்தின நம்மளோட சேனல்ல எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ. ஸோ தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.